ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given A is equal to set of all 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection C equal to A cross B intersection C cross D is trueன்னு சொல்லியிருக்காங்க. லைக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டர்செக்ஷனில் 2 எலமெண்ட் இருக்குது, அதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண 2 எலமெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணால் சேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வழக்கமாக எழுதுகிற மாதிரி சொல்யூஷனில் என்ன பண்ணிப்போம்னா, ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எழுதிப்போம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. பிங்கிறது வந்து 2, 3, 5. அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு 3, 4. D is equal to 1, 3 and 5. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடாக நம்ம எடுத்துப்போம். நான் வந்து எழுதிடுறேன். அது என்னென்னு, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D தட் இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் Bயும் இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ஆகுமான்னு கேட்குறாங்க. இப்போ இதை நான் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, அது என்ன, ஏங்கிற செட் என்னது 1, 2, 3யும் இன்டர்செக்ஷன் வித் எந்த எலமெண்ட்டோட 3, 4ங்கிறது 3, 4ங்கிற செட்டோட சி செட்டோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. தட் இஸ் செட் 3 மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பியும் டியூயும் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். பியோட வேல்யூ 2, 3, 5. ஓகேங்களா? விச் இன்டர்செக்ட் வித் 1, 3, 5ஓட இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆனால் நமக்கு என்னென்ன எலமெண்ட் காமனாக வருது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ செட்டு 3, 5ங்கிற எலமெண்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த செட் 3 கிராஸு 3, 5ஓட கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 3 இந்த 2 எலமெண்ட்டோட கம்பைன் ஆகுமா, என்னது 3, 3ன்னு ஒன்று வரும், 3, 5ன்னு ஒன்று வரும். ஸோ தட் இஸ் வந்து நமக்கு என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஆனால் எல்ஹெச்எஸ் அப்படிங்கிறது வந்து 3, 3ங்கிற ஒரு செட் இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது, 3, 5ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த 2 எலமெண்ட்டும் சேர்த்து இந்த ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிற எலிமெண்ட் வந்து 1, 2, 3, 5 கிராஸ் 2, 3, 5ங்கிற ஒரு செட் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுமா, இது வந்து 3தோட கம்பைன் ஆகும். அப்போ 1, 2 1, 1, 3, 1, 5. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5. சிமிலர்லி நமக்கு என்னது அப்படின்னா 3, 2 ஒன்று வரும், 3, 3, 3, 5. இது எல்லாமே இந்த எலமெண்ட்டு. இது வந்து ஏ கிராஸ் பி. அதுக்கப்புறம் சி கிராஸ் டியை நம்ம எழுத போகிறோம். சியோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 3, 4 கிராஸ் டியோட வேல்யூ 1, 3, 5. சரிங்களா? ரெண்டு செக் பண்ணிப்போமா, 3, 4, 1, 3, 5 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணால் 3, 1 வரும், 3, 3 and 3, 5. Similarly 4, 1, 4, 3, 4, 5. ஸோ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பியையும் இன்டர்செக்ஷன் வித் சி கிராஸ் டி. இப்போ இதுதான் இந்த எலமெண்ட். இங்கே 3, 1 இருக்குது, இங்கே எங்கேயாவது 3, 1 இருக்கான்னு பாருங்கள். மேலே எங்கேயுமே இல்லை. 3, 3 வந்து இங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 3, 3 இங்கே இருக்குது. நான் வந்து ஏன் சி கிராஸ் டியிலேருந்து ஏ கிராஸ் பி பார்க்குறேன்னா, நமக்கு பார்த்தோன்னே தெரியுது ஏ கிராஸ் பியில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. இந்த சி கிராஸ் டியில் கம்மியான எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த கம்மியான எலமெண்ட்டு எது இங்கே இருக்குன்னு பார்க்குறது நமக்கு ஈஸி. அதுவே இந்த பெரிய எலமெண்ட் இங்கே பார்க்குறது வந்து நமக்கு கஷ்டம். அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கம்மியான எலமெண்ட்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த செட்டை
அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட் இருக்க செட்டில் கம்பேர் நான் பண்ணிக்கிறேன். இதே 3,5 இங்கே இருக்குது, இங்கேயும் 3,5 இருக்குது, ஈஸியாக கம்பேர் ஆகிடுது. 4,1 இங்கே எங்கேயுமே 4 வராது, 4,3 வராது, 4,5 வராது. ஸோ நமக்கு வந்து இந்த செட் என்னென்னா 3,3ங்கிற ஒரு எலமெண்ட்டு, 3,5ங்கிற ஒரு எலமெண்ட் கிடச்சிச்சு. ஸோ நமக்கு வந்து முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இது நம்ம 1 எடுத்துப்போம். இந்த செட்டுமே நமக்கு என்னதான் அப்படின்னா 3,3, 3,5 என்னன்னா A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா 2ஆக மென்ஷன் பண்ணிப்போம். வழக்கமாக நம்ம போடுற மாதிரி தான். ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ வந்து LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். LHS வந்து என்னன்னா A இன்டர்செக்ஷன் C cross B intersection D, which is equal to A cross B intersection C cross D. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, ப்ரூவும் பண்ணிட்டோம். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னதான் அப்படின்னா ட்ரூ அப்படிங்கக்கூடியது ஆன்சராக வரும். தட்ஸ் இட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து 10th சாப்டரில் நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.